ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றிற்கும் முறையுடன் நமக்கு ஆரம்பமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, வானம் மீது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் சகல ஆற்றல்களையும் வழங்கி இந்த உலகத்தில் இன்றைக்கும் நிலை கொண்டு இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவராக இருக்கிறபடி நானும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமி இல்லாமல் மகிமையாக நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிப்போமே. கேருவின் மத்தியிலும் சேராபின் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவர் என்று உடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடுவதை போல ஆண்டவரை நாங்களும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்திலே நேரத்திலே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்து கொண்டிருக்கிற அதிசயமான காரியங்களுக்காக, ஆச்சரியமான காரியங்களுக்காக நமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். அனைத்து மக்களையும் உள்ளடக்கினவராக இன்றைக்கும் ஆண்டவரை பல செயல்களிலே செயலாற்றி கொண்டு வருகிறதெல்லாம் இன்றைக்கும் நாங்கள் உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவரை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ மகா மாட்சிமை உள்ளவர், மேன்மை உள்ளவர் என்றெல்லாம் வேதம் சொல்வதைப் போல உங்களுடைய படைப்பின் கீழாக நாங்களும் இந்த சிறு மக்களாக நாங்களும் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிற அநேக ஆசீர்வாதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் தாமே உடைய வார்த்தையினாலே எங்களை மட்டுமாக நீ தொடர்ந்து பேசி எங்களை வழியெடுத்து கொண்டு வருகிறேன், நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலேயும் ஆண்டவரே இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நேரடியாக இந்த முகநூல் வழியாக இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்ததுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். இந்த முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாமே தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய வாத்தின் வழியாக அவர்களுக்கும் நல்ல வாழ்வுகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நம்பிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்களை நாமே ஆசீர்வதிக்கிறாங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்களை வழிபாட்டு முறையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள், கேட்கக்கூடிய உடைய இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர்கள் கற்புரிய வேண்டும் என்று நம்பிக்கிறோம். எங்களை உடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நன்மை பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றுகின்ற வகையிலே பாமாலை 13வது பாமாலை பாடும் பாமாலை 13வது பாடலை நாம் இருந்த இடங்களிலே இருந்து ஆண்டவரை துதித்து போற்றி பாடுவோம். Oh
தேவனுக்கு ஏற்கும் தலைகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டமாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. கர்த்தாவே, ஜீவன் ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதே. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அன்பு சன்னிதானமாயுமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடிதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேண்டிய வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவது வேண்டுமென்று இப்படி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த படைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாச தண்ணீரனோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மலருக்கரண்ட செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருந்தும் தப்பிதங்களை அறிவிடுகிற மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நான் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளதாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கும் பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் மரணம் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நான் இல்லாமல் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும் அவர் உண்மையான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை மரணச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை
வாழ்வை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமநரக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு நிறுத்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் விளைவுகளே. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வாசிக்கவும். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 முடிய. எபேசியர் 4:7 முதல் 16 முடிய. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகமாய் இருக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளே போல அழிக்கப்பட்டு அலைகளோளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யும்படியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது என்பதை வாசிப்பதற்கான முதலாம் வேத பாடம் வாசிப்பதாயிற்று. தேவனே உமக்கே மாட்சி என்பதாக. Oh
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது திருமறை பகுதியான சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 29 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 29 முடிய உள்ள வசனங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மனின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படியே செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவளுக்கும் போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் புகுந்து பிறந்தார். பந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தருளினார். மரமண்டலத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்களோரையும் மறைந்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவே
எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனுலகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிறது அடையாளாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களும் என்று எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை நிறுத்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையானை நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் அனைவருமாக இணைந்து பாமாலை 339வது பாமாலை பாடுவோம். பாமாலை 339வது பாமாலை. Amen.
கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இன்றைக்கும் ஆண்டவரை உமக்குள்ளாக நிலை நிற்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தந்து அந்த அஸ்திபாரத்தின் கீழாக ஆழமாக நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை பற்றி வாழக்கூடிய வகையிலேயும் ஆண்டவர்களை நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை விசுவாசம் எதிரொலித்து செல்லுகின்ற எங்களுடைய வாழ்க்கை முறைமை எல்லாம் இன்னும் ஆழமாக்கப்பட எங்கள் கருள் தான். தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டுடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில பக்கபலமாக இருப்பது, நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பது, நம்முடைய வாழ்வுக்கு விசுவாசத்தை தருவதெல்லாமே ஆண்டவருடைய வேத வசனங்களும் அவருடைய வார்த்தைகளும் அவர் நம்மோடு கூட பேசி நம்மை இன்னுமாக உயிர் மீட்சிக்குள்ளாக வழி நடத்துகின்ற ஒரு அனுபவம் என்றே அதை நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்லும்பொழுது வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்வது, இந்த வேத வசனங்களை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நல்ல ஒரு உறவுகளையும் தொடர்புகளையும் ஆண்டவர் மூலியமாக பல அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆக அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கும் அவரோடு கூட சீராக நாம் போவதற்கு, பயணப்பட்டு போவதற்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு வெளிச்சமாக உயிரோட்டமாக இருக்கிறது என்றே அதை நாம் சொல்ல வேண்டும். ஆகினால்தான் அதை தலைப்பாக கொண்டு இந்த நாளிலே நமக்கு தருகின்ற ஒரு தலைப்பை நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கின்ற முதலாவது திருமுறை பகுதியும் நற்செய்தி பாடமான இரண்டாவது திருமுறை பகுதிகளையும் இரண்டையும் உள்ளடக்கி தென்னிந்திய திருச்சபை பெந்தகோஸ்து திருநாளுக்கு வருகின்ற 6வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிற நாளிலே நமக்கு தருகின்ற ஒரு தலைப்பு, எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். ஊழியர்களை, இறை மக்களை, திருப்பணியாளர்களை இந்த உலகத்துக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவர்களை உருவாக்குவது, அவர்களை வழிநடத்துவது, அவர்களை தகுதிப்படுத்துவது என்று நமக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் முழுமையாகவே கடவுள் நம்மோடு கூட பேசுகிற அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக இதில் பல பிரிவுகளை சார்ந்தவராக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அல்ல. யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக தன்னை இணைத்து வாழுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே கடவுளுடைய வார்த்தை அவர்களை ஊக்குவிக்கிறது, அவர்களை மேன்மைப்படுத்துகிறது என்று அதை சொல்ல வேண்டும். அதனால்தான் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையினாலே இறை மக்களை இன்னும் மேலோங்கி வளரச் செய்வது. இன்னொன்று, ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்வது, சரியான நேரத்தில் சரியான கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, பண்பான நேரங்களிலே, பண்பாடுகளிலே மக்களை சார்ந்து
சூழ்நிலையை சார்ந்து அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை இன்னும் நாம் போதிப்பது, கற்றுக் கொடுப்பது என்று அதை தலைப்பாக கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆக இந்த தலைப்போடு கூட சேர்ந்து சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் அண்ட் தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறையியல் வார்த்தையை கொண்டு, ஆழமான புரிந்து கொள்ளுதலை கொண்டு கடவுளுடைய வார்த்தையை அவளுக்கு சரியான நேரத்தில் சரியான புரிந்து கொள்ளுதலை மக்களுக்கு சொல்லி அவர்களை இந்த உலகத்துக்குள்ளாக அவர்களை இயேசுவினுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை, இயேசுவை பற்றிதான ஆழமான புரிந்து கொள்ளுதலை சொல்லி அவர்களை இந்த உலகத்துக்குள்ளாக நடத்துவது, அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு தான் இந்த எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் அண்ட் தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே கடவுளை பற்றிதான புரிந்து கொள்ளுதல், கடவுளை பற்றி நம்மளாலே சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கடவுளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சரியான புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரை பற்றிதான புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரை பற்றிதான ஆழமாக புரிந்து கொள்ளுதல், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த காட், த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த காட், த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு, கடவுளுடைய வார்த்தைகளை ஆழமாக நாம் புரிந்து கொண்டு, இவை எல்லாவற்றையும் நமக்குள்ளாக உள் வாங்கி கொண்டு அவைகளை இந்த உலகத்தில் இயேசுவின் வழியாக, சுவிசேஷன் வழியாக பிரதிபலித்து காண்பிப்பதற்கு இந்த இறையியல் கல்வி, இறையியல் கடவுளுடைய வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதனுடைய தியோஸ் என்று சொன்னால் கடவுள், தியோ என்றால் கடவுள், லோகோஸ் என்றால் ஸ்டடி அபவுட் த நாலேஜ். இந்த லோகோஸ் என்று சொல்வது கடவுளுடைய வார்த்தை பற்றி நாம் புரிந்து கொள்வது, அதை ஆழமாக நாம் புரிந்து கொண்டு தான் அதற்கேற்றபடி நாம் இன்டர்பிரட்டேஷன், சரியான புரிந்து கொள்ளுதலை வைத்துக்கொண்டு சரியான அனுபவங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சரியான புரிந்து கொள்ளுதலெல்லாம் இன்றைக்கு இல்லை. கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு நம்மளாலே முடியாது. இருந்தாலும் கடவுள் தருகிற அந்த சம்பவங்களை கொண்டு, கடவுளை பற்றி சொல்லுகின்ற சில நிகழ்வுகளை கொண்டு அதை நாம் உள் வாங்கி கொண்டு ஆண்டவரை சரியான நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இந்த நாளிலே அதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதனாலே அந்த அடிப்படையில் 3 திருமறை பகுதிகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரமுடைய பகுதி, 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 to 9 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களில் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுகளாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய கட்டங்களையும் பட்டணங்களையும் நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், எட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிடுகிற திருப்தி ஆகும்போது என்று ஒரு பகுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சந்ததிகளுக்கு, உன் பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றிதான புரிந்து கொள்ளுதலை உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை பற்றி நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும்
என்பதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயும் கடவுளை பற்றி தானே சரியாக நீ சொல்லி சரியாக நீ போதித்து கடவுளுடைய செய்கைகள்லாம் எப்படி இந்த உலகத்துக்குள்ளாக இருந்தது, நீ எப்படி வந்தாய், எப்படி நடந்து வந்தாய் என்பதை பற்றி நீ அவர்களுக்கு காலம் காலமாக உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், உன் பிள்ளைகள் நடக்கின்ற பொழுதும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும் அதை நீ கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், படுத்து உறங்குகிற பொழுதும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடவுளை பற்றிதான சரியான புரிந்து கொள்ளுதல். அப்படி என்ன சரியான புரிந்து கொள்ளுதலை பற்றி பிதாக்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த பெற்றோர்கள் சந்ததிகளாக மாறுகிற பொழுது பிள்ளைகளுடைய படுக்கைக்கு செல்லுகிற என்பதாக யூத முறைமையின் பழக்கத்தின் அடிப்படை மட்டுமல்ல, இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் கடவுளை பற்றிதான விசுவாசம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாரையும் சேர்த்து உள்ளடக்கி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். எப்படி போதிக்க வேண்டும்? கடவுள் யார், அவர் எப்படி இருந்தார், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, எப்படி மாற்றப்பட்டது என்பதெல்லாமே இஸ்ரவேல் மக்கள் தன் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். இதை நான் நிறைய விளக்கங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்கிறதை ஆதியாம் புஸ்தகத்துடைய கடைசி பகுதி, யாத்ராகமம் புஸ்தகத்துடைய 2-3 அதிகாரங்களில் படித்து வருகிற பொழுது இதனுடைய விளக்கம் எல்லாம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே சுக்குநூறாக உடைந்து போனது. மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலம். கடவுள் அன்றைக்கு ஒரு சூழ்நிலையிலே சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். கடவுளை பற்றி புரிந்து கொள்ளுதல், இதை எப்படி இந்த 5 ஆகமங்களையும் மோசே தான் எழுதினார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மோசேயுடைய அழைப்பு, மோசேயுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, யாத்திரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கடவுளை பற்றி தான ஒரு புரிந்து கொள்ளுதல், the right understanding about the God is a revelation, அவருடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது என்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மழை நேரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு புதர், பசுமையான புதர் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. கடவுளை பற்றி நான் புரிந்து கொண்டு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். தூரத்தில் மோசையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலையிலே ஒரு பசுமையான ஒரு புஷ், ஒரு புதர் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. மோசே இதை பக்கமாக தூரம் நின்று பார்க்கிறான். அது பசுமையாக இருக்கிறது, நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது கருகி போகவில்லை, அது நெருப்பினாலே சுட்டரிக்கப்படவில்லை என்று அவன் தன்னுடைய அருகாமையிலே அந்த செடியின் கீழாக அந்த புதருக்குள்ளாக போகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இங்கே மோசேக்கு சொல்லப்படுகிறது. உன்னுடைய பாதரட்சியை அவிழ்த்து விட்டு நீ வா. இங்கே பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை மோசே இங்கு பார்க்கிறான். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுளை பற்றி தான் புரிந்து கொள்ள முடியாது, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்மளாலே சரியாக அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லுகிற பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஆழமான கருத்துக்களை நம்மளாலே விளக்கப்படுத்தவும் முடியாது. ஆனாலும் ஒரு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்த்து, நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து, இவை இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறதை பற்றி கடவுள் தன்னுடைய அனுபவங்கள் வழியாக மக்களிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறான். உடனே மோசே தூரத்தில் பார்க்கிறான், அந்த செடி எரிந்து கொண்டிருக்கிறது என்று, அது பசுமையாக இருக்கிறது, ஆனாலும் கருகி போகவில்லை. அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய மக்கள் இந்த எகிப்து நாட்டிலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் மூலியமாக அவர்கள் அடிமையாக்கப்பட்ட நிமித்தமாக பல சுமைகள் அவர்களுக்கு சுமத்துகிறதுனாலே அவர்கள் அங்கே உயிர் வாழ முடியவில்லை. ஆகினாலே அவரிடத்தில் கண்ணீர் விடுகிறார்கள். அந்த கண்ணீரை கேட்டு நான் இறங்கி, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவர்களை கண்டிப்பாக நான் விடுவிப்பேன். ஆனாலும் அவர்கள் மரித்து போகவில்லை. ஒரு புஷ் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்களை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு
நெருப்பை போல தணலிலே தங்களுடைய வாழ்க்கையை தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் செத்து போகவில்லை, மரித்து போகவில்லை என்று சொல்லுகிற ஒரு காட்சியாக பார்க்க நமக்கு தெரியாது. ஆக அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த காட், கடவுளை பற்றி நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. சில சம்பவங்களை கொண்டுதான் ஆண்டவர் மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். ஆக மோசே பக்கத்தில் போகிறான், என்னிடத்தில் வர வேண்டாம், உன் பாதரட்சி அப்படி விடு, இது புனிதமான பூமி என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே இந்த காட்சியெல்லாம் பார்த்த உடனே மோசே அந்த இடத்துல எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு காட்சி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இந்த என்னுடைய அனுபவங்களை சார்ந்து மக்கள் சொன்ன நடந்த நிகழ்வுகளை நான் உனக்கு காண்பித்தேன் அல்லவா, இந்த எரிகின்ற ஒரு முட்செடி அழிந்து போகாதபடிக்கு அங்கே என்னுடைய ஜனங்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு உனக்கு தான் நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரை என்னால் சரியாக பேச முடியாது, நான் திக்குவாயாக இருக்கிறேன், மந்த நாவுடையவாக இருக்கிறேன், என்னால் பேச முடியாது. இல்லை இல்லை, இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அழைப்பு அப்படித்தான் வருகிறது. நான் உன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே உன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே முன்குறித்து விட்டேன். நீதான் இந்த இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றப்பட வேண்டிய அமைப்பு உனக்கென்று நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நீ தப்பித்துக் கொள்ள முடியாது என்கிறதை கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை அவருக்கு போதித்து சொல்லி இந்த ஜனங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பணியை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகினாலே நீ அவைகளை பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். இப்படித்தான்ப்பா ஆண்டவர் நம்முடைய மூதாதையர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார், இப்படித்தான் அவர் சொன்னார் என்று உன்னுடைய பிள்ளைகளுக்கு தினமும் நீ போதிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்தில் எல்லா இருளையும் அகற்றி, இந்த உலகத்தில் கூடிய எல்லா தீமைகளையும் வேர் அறுத்து கொண்டு, இந்த உலகத்துக்குள்ளாக கொடுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய துன்மார்க்கத்தையும் அழித்து மீட்டு எழுந்து இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு நல்ல பாதையை நடத்தக்கூடியதாக கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பற்றி தானே சரியான புரிந்து கொள்வதற்காக இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். இப்படி சரியாக போதித்து சரியாக சொல்லி சரியான நேரத்தில் கடவுள் யார் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அழைத்தவர்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஏசாயாவுக்கு சொல்லுகிறார், நான் உன் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கடவுள் அவருடைய வார்த்தை எப்படி உருவாகுது என்று பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்துக்குள்ளாக வந்து ஒரு பெரிய விடுதலையான வாழ்க்கையை நமக்கு தந்தது என்பதை பற்றி நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால அந்த வார்த்தை ஒன்று உருவாகும். ஏசாயா அடிக்கடி சொல்வார், நான் அனுப்பின வார்த்தை அது தானாய் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தான் சொன்னதை சொல்லி நிறைவேறி இந்த உலகத்துக்குள்ளாக திரும்பும் என்கின்ற வார்த்தையை தான் to equip the people of God. இந்த வார்த்தையை சொல்லி அவளுக்கு சரியான புரிந்து கொள்ளுதலை சரியான நேரங்களிலே சரியான சமயங்களிலே சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினால் ஏசாவை சொல்லுகிற பொழுது உன் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த ஜனங்களுக்கு நீதான் தீர்க்கதரிசி என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக கடவுள் ஒவ்வொருவரையும் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார், யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் இதெல்லாம் விளையாட்டான விஷயம் அல்ல. ஆண்டவருடைய இஸ் கிரேஸ், அவருடைய கிருபை, அவருடைய ஞானத்தை நம்மாலே அளவிடப்பட முடியாது. அது ஆழமான புரிந்து கொள்ளுதல், யாரை எந்த சூழ்நிலை எதற்காக ஏன் அழைக்கிறார் என்று நம்மளாலே கேள்வி கேட்கவும் முடியாது. அது ஆண்டவருடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்வதென்று அந்த அனுபவத்தோடு கூடதான் உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறார். அதனாலே நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். இப்படித்தான் ஆண்டவர் நடத்தினார். இன்னொரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். பவுலடிகளால் தமஸ்குக்கு போகிற பொழுது வானத்திலிருந்து சடுதியாய் ஒளி ஒன்று தோன்றி கீழே விழுந்து விடுகிறார்.
நீர் யார் என்று கேட்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. எதற்கு பவுலை ஆண்டவர் தொட்டார்? எதற்கு ஆண்டவரை பவுலை போகிற வழியிலே தன்னுடைய சடுதியான ஒளியிலிருந்து அவர்களை ஒரு மிகப்பெரிய சடுதியாய் ஒளிக்குள்ளாக ஒளியறச் செய்து கீழே விழ செய்தார்? ஒரு தண்டனை கொடுப்பதற்காகவா? அல்ல. இல்லை என்றால் சவுல் அநேக மக்களை துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தி எல்லாருக்கும் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடவுள் எதற்காக ஆண்டவராய் இயேசுவானவர் எதற்கு பவுலில் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி உடனுக்குடனாகவே பவுல் எழுந்து நிற்கும் பொழுது இந்த செய்தி சொல்லுகிறார். நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இதுவரைக்கும் தெரியாது, அந்த வெளிச்சம் ஏன் வந்ததுன்னு தெரியாது, எதற்கு சடிதாய் தோன்றியது என்பதும் தெரியாது. கீழே விழுந்த பின்பதாகத்தான் தெரிகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் யூதனுக்கு யூதன், பெஞ்சமின் கோத்திரத்தான், சனகரப்பின் ஒன் ஆஃப் த மெம்பர், எபிரேயனுக்கு எபிரேயன், இன்னும் ரோம ஆட்சியில் உரிமையுடையவன், அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கிறவன், வேத பாரகரை போல நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு உயர்வுகளில் இருந்த பவுல் கீழே விழுந்து கிடக்கின்றான். கீழே விழுந்தவுடனே அடுத்த செய்தி என்ன பவுல் கேட்கிறார்? நீங்க பாருங்க, இந்த காட்சி இருக்கிறது அல்லவா, அந்த காட்சி தான் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை நான் புரிய முடியும். உடனே பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? உடனடியாகவே இந்த பவுல் அடிகளாருடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி போடுகிறது. இதுவரைக்குமாக கடவுளை பற்றிதான சரியான புரிந்து கொள்ளுதல் இருந்தது. பவுல் நினைத்துக் கொண்டிருக்கிற அநேக கிரேக்க தேவதர்கள் இருந்தார்கள், தெய்வ தூதர்கள் இருந்தார்கள், பல கடவுள் வழிபாடு இருந்தது, ரோம ஆட்சியை நான் பார்த்திருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது. ஆகினால பவுல் கேட்கிறார், நீ யார் என்று கேட்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் ஆண்டு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்பதை பவுல் அடிகளால் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த புறையினத்தின் மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவே நான் தெரிந்து கொண்டேன். ஆகினாலே உனக்குள்ளாய் இருந்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை உன்னுடைய எண்ணத்தில் வைத்திருந்தாய் அல்லவா. நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயனுக்கு எபிரேயன், யூதனுக்கு யூதன், சனகரிப்பினுடைய மெம்பர், அனைத்தும் தெரிந்தவன், நியாயப்பிரமாணத்தை படித்திருந்தவன், எல்லாவற்றையும் நீ உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் ஒரு குப்பையாக நீ தூக்கி வீசி எறிந்து கொண்டு இந்த புறையினத்தின் மக்களுக்காக என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சரியான புரிந்து கொள்ளுதல். அதற்கு பின்பதாக நீங்க பவுலடிகளாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களை கொடுமைப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக மக்களை கொண்டு போய் சேர்த்துகின்ற ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல். இவர்தான் கடவுள், இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை, இது மூலியமாக தான் என்னுடைய முழு ஆற்றலை நான் வைத்திருக்கிறேன் என்பதை பவுலடிகளால் முழுமையாக தெரிந்து கொண்டார். மோசே முழுமையாக தெரிந்து கொண்டார், சாமுவேல் முழுமையாக தெரிந்து கொண்டார், கிதியோன் முழுமையாக தெரிந்து கொண்டார்கள். சரியான புரிந்து கொள்ளுதல். அதற்கு முன்பதாக எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட மக்களை கொலை செய்தான போல் அவ்வளவுக்கு அதிகமாக இயேசு வண்டியிலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஆகினாலே இவைகளை குறித்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும், உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும். படுத்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும், நடந்திருக்கும் பொழுதும் இவைகளை குறித்து நீ பேசிக்கொண்டே இரு. கடவுளுடைய வார்த்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, எப்படி நாம் நடந்து வந்தோம், இன்றைக்கு எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை பற்றி உன்னுடைய வரக்கூடிய பின்னணி சொல்லுகின்ற வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு இறையியலாக கடவுளை பற்றி தான புரிந்து கொள்ளுதலை எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் உன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அநேக மக்களுக்கு இப்படி நீ கற்றுக் கொடுத்து கடவுளுடைய விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலித்தின் அனுபவத்தின் மூலியமாக பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறதை நாம் திருமுறையிலே நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவளை குறித்து நீ பேசிக்கொண்டே என்று ஆண்டுடைய வார்த்தைகளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால்தான் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். சரியான புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்முடைய வாழ்க்கையை
அந்த விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் துவங்க வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7லிருந்து நாம் 16 முடிய உள்ள வசனங்களை வாசித்தோம். அது 2 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7லிருந்து 14 முடிய வசனங்கள். 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும் அவைகள் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நான் இனி குழந்தையாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளரவுள்ளாக இருக்கும்படி அப்படி செய்தார். 2 ஆழமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The equipping the people of God. கடவுளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு செய்தியை பவுலடிகளார் மீண்டுமாக இங்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகராகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராக ஏற்படுத்தப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், டு தி மிஷன், இந்த ஊழியத்திற்கென்று நீ அனுப்பப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் அன்புமான ஒரு போதனையை இந்த உலகத்தின் மக்களுக்கு சொல்லி, இந்த உண்மையும் அன்பும் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, இந்த உண்மைக்கும் அன்புக்கும் மூல காரணர் யார், அவர் சொன்னது யார், எப்படி செய்து காண்பித்தார் என்பதை பற்றிதான, கிறிஸ்துவை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் விட்டு இன்றைக்கு பலவிதங்களிலே பலவிதமான காட்சிகளிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவதூறான செய்தியான செய்திகளை கேட்டு நீங்கள் கடவுளுடைய வார்த்தை விட்டு வழிகளை விட்டு அன்பையும் உண்மையும் விட்டு நீங்கள் விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக பவுலடிகளால் மறுபடியும் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். 2 வார்த்தைகள். ஒன்று, நாம் இனி குழந்தையாயிராமல், ஏற்கனவே ஆல்ரெடி we accepting the Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். திருச்சபையிலே வாரமாக ஆண்டவருடைய செய்தியை நாம் பிரசங்கிக்கின்றோம். வாரமாக திருமறை பற்றிதான ஆழமான புரிந்து கொள்ளுதலுக்குண்டான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறோம், அறிவிக்கின்றோம். திருச்சபையிலும் அநேக மக்கள் நீங்கள் திருமறையை நீங்கள் வாசிக்கிறீர்கள், ஆழமான பொருட்களை கொண்டு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக மக்களுக்கு, அநேக திருச்சபை மக்கள், இன்னும் பலர் நீங்கள் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறீர்கள், பலவிதமான நற்செய்தி பணிகளை நீங்கள் செய்கிறீர்கள், மிஷனரி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் அந்த திருப்பணியை செய்கிற பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய அன்பையும் உண்மையையும் பற்றி நாம் சரியான புரிந்து கொள்வதோடு கூட தான் நாம் சொல்லுகிறோமா, அல்லது வேறு ஏதாவது காட்சிகளிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய பல அவதூறான செய்திகளோடு கூட சேர்ந்து இந்த அன்பையும் உண்மையும் விலக்கி வைத்துக் கொண்டு இன்னும் சிறு குழந்தையை போலதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இருக்கிறதை விட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து காண்பித்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்று சொல்லுகின்ற உண்மையும் அன்பும் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை உள்ளடக்கி நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் இனி குழந்தையாயிராமல், நல்லா பாருங்கள், நாம் இனி குழந்தையாயிராமல் திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஏற்கனவே திருமுறையை படித்து ஆழமாய் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார், நான் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரம் உள்ள போதகமாகிய, நிறைய இன்றைக்கு ரொம்ப கிளாரிஃபை பண்ணி இன்னைக்கு இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ப்ராஸ்பரிட்டி தியாலஜிலாம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்படி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறார். திருச்சபை மக்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில இனி மறுபடியும் தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராயிராமல், இங்கே இருக்கிறது, அங்கே போகிறது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது,
என்பதெல்லாமே இன்னைக்கு காட்சிகளிலே அழைந்து கொண்டிருக்கக்கூடிய பல தவறான the wrong interpretation about the Almighty, wrong understanding about the Jesus Christ, the wrong understanding about the Holy Spirit. தவறான பரிசுத்த ஆவியானவரை பற்றிதான தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான இன்டர்பிரேஷன், வியாக்கியானங்களை செய்து கொண்டு இந்த காட்சிகளாலே அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய தவறான போதகத்தை விட்டுவிட்டு உண்மையையும் அன்பையும் விதைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கை கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று அவர் சொல்லி 15 வசனம் சொல்லுகிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, ரொம்ப கிளியரா சொல்ற, சரியாக நீங்க யார் இந்த உலகத்துல அன்பு கொடுத்தார்? யார் இந்த உலகத்திலே தாயை போல தந்தை போல இந்த உலகத்துல யார் நமக்கு அன்பை காண்பித்தார்? நானே வாழ்வும் வழியும் சத்தியமாய் ஜீவனமாய் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை குறித்தல்லவா போதித்தார், பேசினார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், நல்லா பாருங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். Growing in Christ is a love and truth. Is only God who is a Savior, Jesus Christ. அவர் தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் வளர்த்தாருங்க. அவர் தான் நமக்கு அன்பு காண்பித்தார். அவர் தானே நம்ம இந்த உலகத்தில் விசுவாசம் என்கிற நம்பிக்கையின் பாதையில் நடத்தினார். கவலைப்படாதீங்க, தைரியமாயிருங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னவர் யார்? அவர் மட்டும் தானே. இன்னைக்கு அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து வெளியேற்றப்பட்டு இந்த காற்றினாலே அழைக்கப்படுகின்ற நிலைகளிலே தவறி போய்விட்டீர்கள் என்கின்ற ஒரு காரியத்தை பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்படி இல்லாமல் அன்பை குறித்தும் உண்மை குறித்தும் உன் பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள், குடும்பத்திடத்தில் பேசுங்கள், திருச்சபை மக்களுக்கு அவளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்கின்ற ஒரு தலைப்பை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். இப்படியாகத்தான் திருச்சபையும் ஒரு தனி மனிதனும் வளர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் விரும்பி இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் கடைசியாக வாசித்தோம். இயேசுவானவர் சொல்லுகின்ற ஒரு நிறைய ஊமைகளை பற்றி அவர் பேசுகிறார். பல விதமான கருத்துக்களை பற்றி அவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கணும். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த காட் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட், இப்படியும் இயேசுவானவர் மக்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுதலை வைத்துக்கொண்டு சில காரியங்களை பற்றி இங்கே பேசுவார். 2 மனிதர்கள் 2 பேர் வீடு கட்டுறாங்க. இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் ரொம்ப சரியாக போதிப்பார். ஏன்னா அந்த வீடு கட்டுறதை பற்றிலாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவரும் ஒரு கார்பெண்டர், அவர் ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறபடினாலே வீடெல்லாம் எப்படி கட்டணும், வீட்டுடைய முகப்பு எப்படி இருக்க வேண்டும், வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், வீட்டுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். 2ஆவதாக நீங்கள் பாலஸ்தீனா நாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்முடைய நாடு மாதிரிலாம் இருக்காது. அது கரடுகளும் முரடுகளும் மலைகளும் குண்டுகளுமாக முழுமையாக அதை நீங்கள் ஒரு பெரிய கற்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சதுப்பு கொண்ட ஒரு பூமியாக இஸ்ரேல் நாடும் பாலஸ்தீன் நாடும் இருக்கிறது. எல்லாமே ஒரு மண் கொண்ட ஒரு கலரை கொண்டு தான் அவர்கள் வீடு கட்டியிருப்பாங்க. எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். ஆகினாலே அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார். மற்றொன்று இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாலஸ்தீன நாட்டுடைய நில அமைப்பு, அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த சிற்று ஓடைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். சிற்று ஓடைகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அது ஒருவேளை இந்த சம்மர் காலத்தில் கோடை காலங்களில் அந்த மண்ணெல்லாம் நல்ல முறையாக செட் ஆகி ஒரு இடத்துல ஒன்று கூடும். குளிர்காலம் வருகிற பொழுது இந்த சின்ன சின்ன சிறிய சிறிய ஓடைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பெரிய ஓடைகளுக்குள்ளாக ஒன்றாக சேர்ந்து இந்த குளிர்காலங்களில் பெரிய நீர்வீழ்ச்சியாக பெரிய ஓடைகளாக ஓடுகிற பொழுது அந்த மண்ணெல்லாம் அரித்து போய்விடும். இதுதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நில அமைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஆண்டவர் சொல்லுகின்ற 3 வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், நீங்கள் பேனா இருந்தால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. 24 நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு. இன்னொரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ.
28ஆம் வசனம், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, the word of God, கடவுளுடைய வார்த்தை. இதனுடைய முக்கியமான பொருள் என்னன்னா, 2 பேர்கள் வீடு கட்டுகிறார்கள். 2 பேர்களுமே ஒரு மனிதன் அஸ்திபாரத்தின் மீது நல்ல அஸ்திபாரம் போட்டு அவன் வீட்டை கட்டுகிறான். இன்னொரு மனிதனோ தன்னுடைய மணல் மீது அவன் வீட்டை கட்டுகிறதாக நாம் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அதனாலே முதலாவதாக வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் சொல்லிய வார்த்தைகளின்படி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு காரியம். இயேசுவானவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இந்த வார்த்தை என்பது கடவுளுடைய வாழ்க்கை. நல்லா நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னுடைய வார்த்தையை கேளுங்க, என்னுடைய வார்த்தையை கேளுங்க, என்னுடைய வார்த்தையை கேளுங்க என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்து சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகத்தில் இன்னொரு பகுதியை கூட நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளிலே 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அவருடைய புரிந்து கொள்ளுதலை நாம் இங்கே பார்க்கலாம். ஆகினாலே நீதிமான் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு செய்கிறவனுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது என்பதை பற்றி திருமறை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நிறைய காரியங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். நிறைய வேறுபாடுகள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், 2 மனிதர்கள் உடைய கட்டுமான பணி என்கிறதை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ வார்த்தைகளை கேட்க வேண்டும், 2வது செய்ய வேண்டும். ஷுட் டூ, கண்டிப்பாக செய்ய வேண்டும். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கேட்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் அவன் கிறிஸ்துவின் உடைய வார்த்தை கேட்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்படுகிறான். அது அவனுடைய அனுபவமாக இருக்கிறது. அதை கேட்டு அதை நாம் செய்ய வேண்டும். ஒபீடியன்ஸ், கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்பதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக அதன்படி நாம் செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், 2வதாக அதன்படி செய்ய வேண்டும். இப்படி கேட்டும் செய்யாதவருடைய 2 பேருடைய கட்டுமான பணியை பற்றி தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்க. அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் மணல் மீது போடப்பட்டிருக்கிறான், இன்னொருவன் கற்பாறை மீது போடப்பட்டிருக்கிறான். கற்பாறை என்பது கிறிஸ்துவின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை கேட்டு செய்கிறவன், அதன்படி நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே. இன்னொருவன் அதன்படி இல்லாதபடிக்கு மண்ணின் மேல் கட்டி இல்லாத புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை விட்டு விலகி போனவன், அந்த வார்த்தையின்படி கேட்காமல் போனவனுடைய நிலையை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று, அது விழுந்து போன வாழ்க்கை. 2வதாக அது அசைக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. 3வதாக அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை பற்றி சொல்லப்படுகிறது. அதனாலே என்னுடைய வார்த்தையை பற்றி நீ போதித்து அவளுக்கு நீ சொல்லு, என் வார்த்தையை சொல்லு. இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய விசுவாசமான வாழ்வுக்குள்ளாக கடந்து கொண்டு வர போகப்படும் என்பதை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆகினாலே அதன்படி நாம் செய்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை. 2வது, அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை, அழிந்து போகாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்மலையாக கிறிஸ்துவின் மீது அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தப்படுவான் என்று அவன் சொல்லி அந்த வார்த்தை முடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக முடிக்கிறான் அதிகாரம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, வார்த்தையை ஆண்டுடைய வார்த்தை சொல்லி கொடுத்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராக போதித்தார் என்று சொல்லுகின்ற ஒரு முடிவை பற்றி மிக தெளிவாக சொல்கிற காரணம், அன்றைக்கு வேத பாரகரும் பரிசேயரும் அவரவர்கள் தங்கள் சுய விருப்பத்திற்கு ஏற்றபடி போதித்தார்கள். சுய விருப்பத்தின்படியாக அவர்கள் வியாக்கியானம் செய்து கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய வார்த்தை உண்மையாமல் போதிக்காமல், உண்மையாக வியாக்கியானம் செய்யாமல், அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி போதியாமல் அவளுக்கு ஏற்றபடி போதித்துக் கொண்டார்கள் என்று ஆண்டவர் வேத பாரகரை போல் போதியாமல் மிகவும் அதிகாரம் உடையவராக போதித்தார். அந்த வார்த்தை
நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் வெளிச்சம் போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லிய வார்த்தைகள் படி கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மீது கட்டின வீட்டுக்கு உள்ள கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய எதிர்காலங்களிலே நாம் இன்றைக்கு சிறப்பாக வாழ்ந்து வருகிறோம். பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், நடத்தி கொண்டு வருகிறோம். நம்முடைய விசுவாசம் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு சுக்கு நூறாக மாற்றப்பட்டிருக்கு. காரணம், இன்றைக்கு ஒரு கொடிய நோயினால இன்றைக்கு நாம் சந்தித்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் கூட கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய வார்த்தை விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட கடவுள் இதில் இருந்தும் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் கடவுளுடைய வார்த்தை கொண்டு நம்மை திருப்தியாக்குவார். இந்த ஒரு சூழ்நிலையும் கடவுள் நமக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து ஆண்டோடைய வார்த்தையிலே நம்மை ஈடுபடுத்தி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக நாம் ஒருவேளை எப்படியான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? கற்பாறை மீது நம்முடைய வார்த்தை கட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை என்றால் மணல் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது நம்முடைய இல்லத்தை கட்டியிருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். மட்டுமாக வழிநடத்தும் ஆண்டவர், தொடர்ந்து ஆண்டவரை எங்களை வழிநடத்த கிருபை தாரும். நீ சொல்லிய வார்த்தைகளை நாங்களும் கேட்டு அதன்படி நடந்து வாழ்ந்து இந்த உலகத்துக்குள்ளாக கண்மலையின் மீது கிறிஸ்துவின் மூலியமாக கிறிஸ்துவின் மீது நாங்கள் கட்டப்பட்ட ஒரு இல்லமாக, கட்டப்பட்ட ஒரு கடினமான ஒரு ஆழமான அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இல்லத்தின் மீது, வார்த்தையின் மீது கட்டப்பட்ட இல்லமாக, உள்ளமாக நாங்கள் வாழ ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்படவில்லை அறிவிப்புகள். மீண்டுமாக இந்த முகநூல் வழியாக நாம் நம்முடைய ஆராதனையை நடத்த, செய்திகளை கேட்க, வழிபாட்டில் பங்கு பெற ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே மீண்டுமாக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து கொண்டிருப்பதை போல உங்களுடைய ஏல பாக்கிகள் மற்றும் சந்தா பாக்கி, சப்ஸ்கிரிப்ஷன் ஏல பாக்கிகள் எல்லாம் நம்முடைய ஆலயத்துடைய அலுவலகம் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரைக்குமாக திறந்திருக்கும். இடைப்பட்ட நாட்களிலே நீங்கள் உங்களுடைய மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சந்தா பாக்கிகளை நீ செலுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேக மக்கள் இன்னும் சந்தா பாக்கியில் நீங்கள் கட்டாமல் இருக்கிறீர்கள். அதனாலே உங்களுடைய சந்தா பாக்கிகளை நீங்கள் ஆலயத்தில் அலுவலகத்தில் வந்து கட்டி முடிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அநேக மக்கள் கடந்த ஆண்டுகளிலேயும் கட்டப்படாத ஏல பாக்கிகளும் அநேக பேர்கள் நீங்கள் நிலுவையிலே வைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை அதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய சந்தா ஏல பாக்கியும் தோத்திர பண்டி ஏல பாக்கியும் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, சந்தா கார்டுகளிலே நிறைய காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சந்தா தொகை, நற்செய்தி பணிகளுக்காக செலுத்தப்பட வேண்டிய காலங்கள், ஏழைகள் நிதி, கட்டுமான பணிக்கென்று மற்றும் இப்படி பல்வேறு விதமான நிலைகளிலே காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த காலங்களில் கூட நீங்கள் கவனத்தில் கொண்டு மற்ற காலங்களிலேயும் நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பீர்கள் சொன்னால் நம்முடைய சபையின் மூலியமாக செய்து வருகிற ஊழியங்கள், நற்செய்தி பணிகளுக்கு என்று அது கொடுப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். அதனாலே அதையும் சபை மக்கள் நீங்கள் கவனம் செலுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே கருத்தில் கொண்டு இந்த காலங்களிலே மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சந்தா தொகையை நீங்கள் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பிடி அரிசி மற்றும் உண்டியல் காணிக்கை அநேக பேர் இங்கே செலுத்தி கொண்டு வருகிறேன், நன்றி செலுத்துகிறோம். அதற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை உண்டியலையும் இன்னும் செலுத்தாதவர்கள் யாராக இருப்பீங்கன்னா நீங்கள் செலுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த டைத் தசம்பாகத்தை எப்படி செலுத்துவது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆலயத்திலும் கொண்டு வந்து கட்டலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கார்டிலேயும் உங்களுடைய ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் பெயர் எழுதி உங்களுடைய மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய தசம்பாக காணிக்கை என்று நீங்கள் பெயரிடப்பட்டு அதனையும் செலுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே இந்த ஒரு கடினமான காலையில் கூட நம்முடைய நெருக்கடிகளில் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை.
நமது கிளை சபை ஆகிய முல்லை நகர் திருச்சபை சேர்ந்த திரு டி ஜான்சன் அவர்களின் மகள் செல்வி ஜே சைனி சபாட்டினி என்பவரும், திருச்சி தஞ்சை திருமண்டலம் சிஎஸ்ஐ சென்ட் ஆண்ட்ரூ சர்ச் திருச்சபை சேர்ந்த திரு ஜி கோயில்ராஜ் அவர்களின் மகன் செல்வன் கே மணிராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் யாராவது அறிந்திருந்தால் அந்த சபைக்கு உருவானவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கவும். இப்பொழுது பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். நேசிக்கிற பிதாவை, மீண்டுமாக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் அனைத்து மக்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி ஆசிரிக்கிறோம். இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். அதே போல திருமண ஆண்டு கொண்டாடுகிற குடும்பத்து மக்களையும் நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிற சுவாமி. இவ்வாறாக பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டு கொண்டாடுகிற எல்லாரையும் முதலிலேறு பெற்ற திருப்பெயரினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நிறைவாக புதிய ஆண்டிலே பெற்று உம்முடைய திருப்பெயர் கண்டு அவர்கள் மாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் கீர்த்தனையிலே 17வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கீர்த்தனையின் 17வது பாடம். ஜெபம் செய்வோம்.
எல்லாவற்றையும் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, பல சூழ்நிலைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் கொண்டவைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் கொண்டுபட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராக, என்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக, இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து செயலாற்றி கொண்டு வருகிற தெய்வக்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி தந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மட்டுமில்லாமல் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் உடைய தெய்வீகமான கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நாங்கள் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வார்த்தை என்பது இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது என்று நாங்கள் திருமுறையிலே நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உடையது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை கொண்டு இறந்து போனதை கூட உயிரோடு கூட எழுப்பக்கூடிய ஆற்றலை அந்த வார்த்தை தந்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் நடக்கிறோம். அப்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிற தெய்வக்காக நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த வகையில் ஒவ்வொரு திருச்சபையாருக்கு எல்லாருக்காக நாங்கள் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். ஒருவேளை ஆண்டவரே, ஆலயம் திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற கவலையும் மிகப்பெரிய பாரமும் எங்களுக்குள்ளாக ஆழமாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இருந்த பொழுதும் ஆண்டவரே, ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களிலே நாங்கள் உண்மை நாங்கள் வழிபட, உண்மை நாங்கள் ஆராதிக்க நீ தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, சபையில் இருக்கக்கூடிய சபை மூப்பர்கள், பெரியவர்கள் என்று எல்லாரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். வயது சென்றிருக்கக்கூடிய மக்களுக்கு என்று நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலையில் ஆண்டவரை அனைவரும் நீ கொடுத்த நல்ல உடல் நலம், ஜீவன், சுகம் பெறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலைமையிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களுக்கும் வேண்டிய உடைய பாதுகாப்பையும் உடைய வழிநடத்தலையும் உடைய ஜீவனையும் சுகத்தையும் நடத்தி கொடுத்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மீதாமே மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளையிலே இல்லங்களிலே அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். எங்களுக்காக ஜெபியில் என்று கொண்டு என்கின்ற செய்தியும் எங்களிடத்தில் அவர்கள் சொல்லியிருக்கலாம் சுவாமி. அதனால இப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஸ்தலத்தில், உங்களுடைய பிரசனத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டி நல்ல உங்களுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து உங்களுடைய தலைமுறையினாலே குணமானீர்கள் என்கின்ற அந்த வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொருக்காக நாம் ஜெபிக்கிறோம். மிகவும் வேதனையுற்று இப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எங்களுக்கு மீண்டுமாக சுகம் கிடைக்குமா, எங்கள் வாழ்க்கையில மீண்டுமாக பழைய நிலைமையெல்லாம் திரும்புமா என்கின்ற வேதனையோடும் துன்பப்பட்டும் இந்த நோய்களோடு கூட போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் வேண்டிய உடல் நலத்தையும் உங்களுடைய இறக்கங்களையும் கிருபையும் ஜீவனையும் சுகத்தையும் எடுத்து கொடுத்து பாதுகாத்துக்களை கிருபித்தாரும். ஒருவேளை அநேக மக்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சிகிச்சைக்கு மீண்டுமாக இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். அதற்காக உங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய சகோதர சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் எல்லோரும் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் செய்தி சொல்லுகிற பொழுது அவளுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அவளுக்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். அவள் சீக்கிரமாக நலம் பெற்று உமக்கென்று சாட்சியாக நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு உண்டு. அப்படி நீ நடத்துகிற தெய்வக்காக நன்றி பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, வீட்டிலேயும் ஆண்டவரே பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக பெரியவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டு தாமே அவர்களை தாமே பொறுப்படுத்திக் கொண்டு அவளையும் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டு தாமே என் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிற சுவாமி. இப்படியாக எங்களுக்காக ஜெபிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் உள்ளடக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பை கொடுக்க கர்த்தர் கிருபை தான். திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இரு வீட்டாருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்குள்ளான பொருளாதார வசதிகள், பண வசதி எல்லாவற்றையும் நீதாமை தந்து ஆண்டவரே இன்றைக்கு ஊரடங்கு இருக்கக்கூடிய நிகழ்விலையும் திருமணத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரை திருமண நிகழ்வு நடக்கிற பொழுது அவர்களையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அதற்கான பண வசதிகளையும் பொருளாதார வசதிகளையும் நாம் கொடுத்து அவர்களையும் வழிநடத்தி திருமண காரியங்கள் ஆண்டவரை சுகமாக முடிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். திருமண அறிக்கை மூலியமாக அறிக்கப்பட்ட அருமையான குடும்ப மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இவ்வாறாக எங்களுக்கென்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் முடித்து பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவளுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸுக்காக ஜெபிக்கிற சுவாமி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய தெய்வமான கரம் இருந்து அவளை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிற சுவாமி. அதே போல +2 ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையாக ரிசல்ட் கிடைக்கப்பெற்று கர்த்தர் சித்தமானால் மேற்படிப்புக்குண்டான நுழைவுத் தேர்வுக்குள்ளாக அவர்களும் சேர்க்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரை. ஒருவேளை பல்வேறுமான நிறுவனத்திலே வேலை செய்ய முடியாத வீட்டிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லுகிற வகையில் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே எதிர்காலங்களிலே இந்த வேலை என்பது நிரந்தரமாக்கப்பட தொடர்ந்து அவளை வேலை செய்து அவளுக்கு என்று வருவாய்கள் கிட்டப்பட ஆண்டவனை தாமே கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கும் மக்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழிலும் வியாபாரம் எந்த விதத்திலையும் முடங்கி போய்விடாதபடிக்கு அவர்களுக்கு வேண்டிய நல்ல சூழ்நிலை அமைத்து கொடுத்து வருவாயெல்லாம் கிடைக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வுக்கும் தங்களுடைய குடும்பத்தின் மக்களுக்கும் தாங்கள் பணி செய்கிற மக்களுக்கும் ஊதியங்கள் கொடுத்து அவர்களும் பயன்பெற ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவ்வாறாக எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிற சுவாமி, குறிப்பாக எங்களுடைய போது பாஸ்டர் கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்களுக்கு ஜெபிக்கிறோம். பொது செயற்குழு அங்கத்தினருக்கு ஜெபிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். நடந்து வருகிற ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். சண்டே ஸ்கூலுக்காக நான் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் ஆசிரியையும் அவனை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியமார்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய கோவை திருமணத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் பணித்துறையிலும் நடக்கக்கூடிய ஆண்டவரே இந்த கிளாஸ் மூலியமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூபின் மூலியமாக நடத்தப்படுகின்ற சிறுவர் பணித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் ஒவ்வொரு திருச்சபையும் இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய சண்டே ஸ்கூல் ஆசிரியமார்களும் இதில் கவனத்தில் கொண்டு பிள்ளைகளுக்கென்று அந்த யூடியூபின் மூலியமாக அனுப்பப்படுகிற செய்திகள், கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள், கதைகள், நாடகங்கள், பொருட்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இதற்கென்று நடத்தி வருகிற ஒவ்வொரு ஆசிரியமார்களையும் கடத்தில் கொடுக்கிறோம். அந்த ஆசிரியருக்கு வேண்டிய சகல காரியங்களை நீதாமை கொடுத்து கவனித்து எல்லோருமாக சிறப்பாக இயங்கப்பட ஆண்டு தாமே கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இப்படியாக எங்களுடைய திருச்சி மூலியமாக நடந்து வருகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிறோம். பாடல் குழுவின் கொயருக்கு ஜெபிக்கிறோம். வாலிப சங்கத்திற்காக யூத்துக்கான ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக உதவி செய்கிறவர்கள், ஒத்தாசையோடு கூட பணியாற்றுகின்ற எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். உடைய தெய்வமான கருணை மட்டுமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வருகிற மேலான தெய்வக்காக நன்றி பாராட்டுகிற சுவாமி. மட்டுமாய் எங்களை வழிநடத்திருக்கிறேன், இனியுமே தொடர்ந்து வழிநடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு கூட உடைய கருத்தில் கொடுக்கிறோம். மீண்டுமாக என்னுடைய நிலைமை பழைய நிலைமைக்கு திரும்பி வெகு சீக்கிரத்திலே ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க கர்த்தர் கிருபைத்தார். கடந்த காலம் முழுமையாய் கல்லின் மணியை போல வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்னும் என்னும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 278வது பாமாலை வேறு வசனம்.
முதல் கவி மற்றும் கடைசி கவி மட்டும் நாம் பார்ப்போம். பாமாலை 278வது பாமாலை. நேசிக்கிற பிதாவே, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். பல தடுமாற்றங்கள், பல ஏற்றங்கள், இறக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். அப்பொழுதெல்லாம் உடைய வார்த்தையை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டு எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளவும், எங்களை பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தவும், திருச்சபையை நாங்கள் வளர்த்து கொண்டு உடைய ஊழியத்தை செய்வதற்குண்டான தூண்டுதலை எங்களுக்கு தந்தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆசிரியம் மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி செல்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.